ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் மூவிஸ். இங்கே ஒரு அழகான பொண்ணு, அவர் கொஞ்சம் வயசான ஆளை பார்த்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கிண்டல் பண்ணாலும் இந்த பொண்ணு காதல ரொம்ப உறுதியாக இருக்கா. அந்த பையனும் இவ்வளோ ரகசியமாகவே காதலை வளர்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஜாக்குக்கு அவனுடைய தோற்றம் வந்துட்டு ரொம்ப எளிமையாக இருக்கிறத நினச்சோம், வயசான தோற்றம் இருக்கிறத நினச்சோம், ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த பொண்ணு ரொம்ப சின்சியராக அவளை லவ் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய லவ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஜாக்கும் அவன் ஆர்கிடெக்ட் ஆகணுங்கிற எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டு அவளுடைய நடத்தையில வித்தியாசம் இருக்கிறதுனால, நீ சீக்கிரமா உன்னை யாராவது லவ் பண்ணினா என்கிட்ட சொல்லு, நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாரு. இவ வந்துட்டு எவ்வளவோ முறை எங்க அப்பா வந்து மீட் பண்ணுன்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு மீட் பண்ண மாட்டேங்கிறான், நான் ரொம்ப ஏழையா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுன்றான். அதனால இந்த பொண்ணு ஒரு நாள் டின்னருக்கு அவனை இன்வைட் பண்ணிட்டு அவனுக்கே தெரியாம அவளுடைய பேரண்ட்ஸையும் கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப வசதியான பொண்ணுன்னு ஜாக்குக்கு தெரியும். ஆனால் அந்த பொண்ணுடைய அப்பா தான் இப்போ அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துடைய ஓனர்னு அவனுக்கு தெரியாது. இவன் ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கிறத பார்த்தா அந்த பொண்ணு அங்கேருந்து எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிடுறா. அப்போ என்னுடைய பொண்ணு நீ லவ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு ஜாக்கு கிட்ட அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ரோட்டில் எல்லாரும் அந்த பொண்ணுடைய பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கும். அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூமில் இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியே வரும்போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துரும். அதை பார்த்து தான் எல்லாரும் கத்துவாங்க. அதை கேட்டு தான் இவங்க எல்லாரும் வெளியும் வந்திருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணை பதறி அடிச்சு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறத அவங்க அப்பா பாக்குறாரு. அப்பதான் அவனுடைய காதலுடைய ஆழத்தை பத்தி அந்த அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்லயும் அவளுக்கு வெறும் ரத்த சோகைதான் சொல்லிடுறாங்க. அப்பதான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிம்மதியாகுது. அந்த பொண்ணு கண்ணு முழிச்ச உடனே அவங்க அப்பாவை விட்டுட்டு நேரா போய் ஜாக்கை தான் கட்டி பிடிக்கிறா. அப்பதான் அவனுடைய காதலுடைய ஆழத்தை புரிஞ்சுட்டு ரெண்டு பேத்துக்கு கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறாங்க. ஜாக்குக்கும் அவன் நினைச்ச மாதிரியே சர்டிபிகேட் கிடைச்சிடும். அவனும் நல்லபடியா வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.